ஹாய்ங்க. இப்போ நான் எங்க இருக்கிறேன்னா, இது என்னோட பழைய வீடுங்க. நான் இந்த வீட்ல தான் ஃபர்ஸ்ட்டு இருந்தோம். ஆ நானு, தாத்தா, அம்மா, அப்பா எல்லாம் இங்க தான் இருந்தோம். ஸோ இது ரொம்ப பழைய காலத்து வீடு. இங்க தான் நாங்க ஒரு 10 to 12 இயர்ஸா இங்க இருந்தோம் நாங்க. இது வீடுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு மெமரீஸ்க்கான ஒரு வீடு இது. வேர்ல்டு மெமரிஸ் ஆல்வேஸ் கோல்டு மெமரிஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் என்னோட பழைய வீடு. ஸோ இந்த வீட்டில் நாங்கள் எப்படி இருந்தோம் சொல்லிட்டு தான் நான் ஒரு டூராக காமிக்க போகிறேன். ஸோ வாங்க போகலாம். ஓகேங்க, இப்போ நான் கரண்ட்டாக இங்கே நின்றுக்கிறேன் இல்லையா, இதுதான் எங்களோட சின்ன குட்டியோட ஹாலு. இங்கே தான் நாங்கள் பேக்கில் காமிக்கிறேன். ஸோ இதுதான் எங்களோட ஹாலு, லிவிங் ஹால். இதுதான் இங்கே தான் எங்கள் சேர்ந்து சாப்பிடுவோம், படுப்போம். அண்ட் தென் குட்டி உண்டு டிவி. இப்போது ஒரு இந்த வரதா புயல்லாம் வந்த பிறகு இந்த டிவி டமால் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அப்போ ஆர்ஓ ஃபெசிலிட்டி இல்லை. நாங்கள் இங்கே டெய்லி தண்ணி பிடிப்போம். தண்ணி பிடிச்சிட்டு இந்த குளங்கள்லாம் தான், இந்த குளம்லாம் இங்கே வச்சுருவோம். அண்ட் தென் பாருங்கள், கேலண்டர் 2023க்கு நாங்கள் புது வீட்டுக்கு போனது. ஸோ இங்கே போனால் 1.5 வருஷம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது எங்கள் அக்கா செஞ்ச ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு. அவள் காலேஜ் படிக்க சொல்ல எடுத்த ஒரு கிராஃப்ட் ஒர்க் தான். இது ரீப்பர் வீடுங்க. செம்ம சில்லுன்னு இருக்கும். குளிர்காலம் வந்தாலும் சில்லுன்னு இருக்கும், வெயில் காலம் வந்தாலும் சில்லுன்னு இருக்கும். ஃபேன் இல்லை பாருங்க. அண்ட் தென் இது எங்களோட ஃபோட்டோஸுங்க, கரண்ட் போயிடுச்சு. ஸோ இது எங்களோட காடோட ஃபோட்டோஸு. இது சூலூர்பேட்டை தர்காவோட ஃபோட்டோ. இது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சது தான், மக்கா. தென் இது எங்கள் பாட்டியோட கண்ணாடிங்க. இது எங்கள் அம்மாவோட கண்ணாடி. ஸோ எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ. நான் எனக்கு ஒரு 22 இயர்ஸ்க்கு முன்னாடி வச்ச ஒரு கண்ணாடி. அதுக்கு முன்னாடியே வச்சிருப்பாங்க பாருங்க. அண்ட் தென் இது நாங்கள் ஒரு ஷெல்ஃபாக யூஸ் பண்ணிக்கிட்டோங்க. இது பழைய காலத்து ரேடியோ, அதான் அந்த கேசட் போட்டால் பாட்டெல்லாம் வரும் இல்லையா, அதுதான் இதுதான் எங்கள் பழைய காலத்தோட ஃபோட்டோஸ் பாருங்க. இதுதான் எங்கள் தாத்தா, இதுதான் எங்களோட தாத்தா பாட்டி கையில் எங்கள் அக்கா. அது பாருங்க, இது ஃபுல்லாக பழைய காலத்து ஃபோட்டோங்க எல்லாம் இருக்கு பாருங்க. அண்ட் தென் இது ஓடாத வாட்ச். இது எங்கள் தாத்தா இருக்கு சொல்ல முன்னாடி வச்ச வாட்சுங்க. இன்னும் அப்படியே இருக்கு பாருங்க. அந்த வாட்ச் தான் ஓடலை. ஸோ பாருங்கள், 29/12/2023 தான் நாங்கள் லாஸ்ட் கிழிச்ச ஒரு கேலண்டரு. ஸோ இதெல்லாம் நாங்கள் புது வீட்டுக்கு போய் பண்ணிக்கிட்டோம். நான் சொன்னேன், இது பழைய காலத்து டிவி. ஸோ இது எங்களோட ஆல்பம்ங்க பாருங்கள். நான் அக்கா அப்பா அம்மா 4 பேர் பாருங்கள். இது பழைய காலத்தை என்னது இது பூட்டு. ஸோ இங்கே எல்லாமே நிறைய மெமரிஸ் எனக்கு கிரியேட் ஆச்சுங்க. இது இது சின்ன ஒரு விண்டோ மாதிரி. இந்த பக்கம் அண்ணாண்ட பக்கம் இன்னொரு சின்ன குட்டி வீடு இருக்கும். அது இப்போது சாவி என்கிட்ட இல்லை. சாவி வந்த பிறகு நான் கண்டிப்பாக அந்த விலாக எடுத்து காமிக்கிறேன். சின்ன பையன் என் தம்பி ஃபுல்லாக விளையாடி இங்கே வச்சுட்டு இருக்கிறான். ஸோ என்னோட குட்டி தம்பியும் இங்கே தான் பிறந்தான், இங்கே தான் வளர்ந்தான், இந்த வீட்லேயே வளர்ந்தான். லைக் அப்போ கோவிட் டைமில் அவன் பிறந்தான். ஸோ கோவிட் நான் ஃபுல்லாக இங்கே தான் இருந்தோம். இங்கே நிறைய மெமரிஸ்லாம் கிரியேட் ஆச்சு. எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க, எல்லோரும் ஜாலியாக விளையாட்டுன்னு இருந்தோம். சூப்பராக இருந்தது அந்த கோவிட் டைம்லாம் எங்களுக்கு. அண்ட் தென் இந்த வீட்டில் கிச்சன் ஏரியா சூப்பராக இருக்கும். ஸோ அது பாருங்கள், கிச்சன் ஏரியா பாருங்கள். இப்போ நான் நிற்கிற இடம் இது ஃபுல்லாக கிச்சன் ஏரியாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். மழை வந்தது முன்னாடி ஒரு 4 days 5 daysக்கு முன்னாடி மழை வந்தது. ஸோ ஃபுல்லாக ஓட்டை விழுந்துட்டு பாருங்கள், ஃபுல்லாக ஓட்டை. இந்த ரீப்பருங்கள்லாம் ஓட்டை கீழே விழுந்து நாஸ்டமாயிட்டு இருக்குது பாருங்க. இது இங்கே தான் எங்கள் அம்மா சமையல் செய்வாங்க. இது ஃபுல்லாக சமையல் அறையும். இது பாருங்க, சுவிட்ச் போர்டு எப்படி இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாகவே நாங்கள் இருக்க சொல்ல இது ஃபுல்லாக ஆயிலாக தான் இருக்கும் பாருங்க. இப்படி கலீஜாக இருக்குது பாருங்க. வீட்டு ஃபுல்லாக இந்த லைட் கரண்ட் ஆஃப். இன்னும் வேலை செய்யும் நினைக்கிறேன், எனக்கு தெரியல சரியா. கரண்ட் ஆஃப் ஆகிட்டு இருக்குது. இது கேஸ் ஸ்டவ்ங்க. எப்படி இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாகவே கல்லுங்க. இது 2 ட்ரம்முங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் நாங்கள் தண்ணி பிடிப்போம். அண்ட் தென் இது ஃபுல்லாகவே கிச்சன் ஷெல்ஃபுங்க. கிச்சனோட ஸ்டஃப்லாம் இங்கே வச்சுருப்போம். லைக்
மசாலா புக்குனி, ஆச்சி மசாலா, இந்த மிளகா பொடி, இஞ்சி பொடி எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜு வந்து நான் காமிச்சேன் இல்லையா, அந்தாண்ட பக்கம். ஸோ வந்து ஃப்ரிட்ஜு வந்து இந்தாண்ட பக்கம் ஒரு ரூமில் ஃப்ரிட்ஜு வைப்போம். எங்கள் அம்மா வந்து இங்கேருந்து வருவாங்க, இப்படி போவாங்க, இப்படி போயிட்டு அந்த வீட்டுக்கு வந்து அந்த காமிக்கிறேன் இல்லையா, அந்த டோரில் போயிட்டு ஃப்ரிட்ஜ் இருக்கும், அந்த ஃப்ரிட்ஜ் போயிட்டு வந்துடுவாங்க. இது வந்து ட்ரம்முங்க, இது இன்னும் தண்ணி தான் இருக்கும். இதெல்லாம் ஷெல்ஃப். இது வந்து ஷெல்ஃப் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணதில்லை. தாத்தா இருக்க சொல்ல டைரிஸ்லாம் இங்கே வைப்பார். அண்ட் தென் வந்து இங்கேயும் ரீப்பர் இருந்தாங்க, இங்கேயும் ரீப்பர் தான். நான் சொன்னேன் இல்லையா, என்னோட தம்பி வந்து இங்கே தான் வந்து ஃபுல்லாகவே படுப்பான். இது ஃபுல்லாக வெராண்டா, என்னோட வராண்டா. இது பாருங்க, இப்படி குப்பை மாதிரி பிடிச்சி புது வீடு போகணுன்னு இது ஃபுல்லாக குப்பை வச்சுங்க. லைக் வந்து அங்கே வைக்க முடியாதனால ஃபுல்லாகவே வந்து இங்கே ஸ்டோர் மாதிரி இங்கே பண்ணி வச்சுட்டு வந்தேன். ஃப்ரிட்ஜ் வாங்கினது, ஃப்ரிட்ஜோட தர்மாக்கோல்ஸு, அந்த வந்து பழைய காரி சேருங்க. இது வந்து யாருதே தெரியல, ஆனால் ரொம்ப வருஷமாக இருக்கிற சேர் இது. ஸோ வந்து இது எங்கே விழுந்துருமோ சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்படி இந்த பேம்பூஸ் போட்டு நிற்க வச்சுக்கிறோம் பாருங்கள். இது சேருங்க. அண்ட் தென் வந்து இங்கே தான் எங்களுக்கு மீட்டர் பாக்ஸ் இருக்கும் பாருங்கள். வெல்கம் வீட்டுக்கு வந்து வெல்கம் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குங்கண்ணா. சின்ன குட்டி உண்டு இருக்கு சொல்லியே இந்த வெல்கம் போர்டு இந்த வீட்டில் இருக்குது. ஸோ பாருங்கள், இதுதான் வந்து இந்த ஹாலோட கதவுங்க. இது வந்து கதவு வந்து இந்த வுட்டு பாருங்க, இன்னும் அந்த வுட்டு வந்து அப்படியே இருக்கு பாருங்களேன். இப்போ இன்னும் அந்த வுட்டு வந்து அப்படியே இருக்கு, ஒடியலை எதுவுமே ஆகலை, இன்னும் அப்படியே இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் இந்த ஃபுல்லாகவே எங்களோட ஹாலு. அண்ட் நான் வந்து ஸ்கூல் இருந்தாலும் சரி, காலேஜ் நான் ஃபினிஷ் பண்ணதெல்லாம் எல்லாமே இந்த வீட்டில் தான் நான் ஃபினிஷ் பண்ணேன். ஸோ வந்து சின்னதாக ஒரு அடையாளம் வந்து ஒரு ஐடென்டி கார்டு ஒன்று வச்சிருப்பேன். நான் ஸ்கூலில் படித்த ஐடென்டி கார்டு. ஸோ அதை உங்கள் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதாங்க என்னோட ஐடென்டி கார்டு. லைக் வந்து நான் +1 D2. ஸோ வந்து +1 இருக்க சொல்ல ஒரு ஐடென்டி கார்டு இது. +1 இங்கே எல்லாமே இங்கே தான் முடித்தேன் நான். ஸோ இது ஃபுல்லாக வந்து நாங்கள் ஒரு கொடைக்கானலில் எடுத்தது. இதுங்க கொடைக்கானலில் எடுத்த ஃபோட்டோ நானும் எங்கள் அக்காவும். ஃபுல்லாகவே தான் சொன்னேன் இல்லை, எங்கள் அக்கா வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கள் வச்சுப்பா. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு இந்த இடத்துல வந்து சின்ன ஒரு டிவி வந்தது, இந்த மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டிவி இங்கே இருந்தது. அது வந்து விற்றுட்டோம். அந்த வந்து வேறு என்ன இருக்குது, ஃபுல்லாகவே இந்த வுட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த வுட்டு வந்து ரொம்ப வருஷம் வுட்டுங்க, ரொம்ப 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 பழைய வுட் அது. ஸோ இன்னும் அப்படியே இருக்காது பாருங்கள். இந்த ஹாலோட சுவிட்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வரும். ஸோ வந்து அந்த சுவிட்ச் பாக்ஸ் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதாங்க சுவிட்ச் பாக்ஸு. ஸோ இது வந்து லைட்டோடது, இது ஃபேனோடது, இது வந்து 0 பல்பு. இதை வந்து நாங்கள் ஏதோ சார்ஜர் வச்சுக்கலாம். ஸோ வந்து இந்த லைட் இந்த சுவிட்சு ஆன் பண்ணால் அந்த லைட்டு எரியும், இது ஆன் பண்ணால் இங்கே இருக்கிற லைட்டு எரியும். ஸோ இது ஆன் பண்ணால் ஃபேன் ஒன்று. இப்போ ஃபேன் கரண்ட்டு இல்லை. ஸோ மேபி அந்த ஃபேனே இல்லை, சொல்ல போனோன்னா ஃபேனே இல்லை. அண்ட் தென் வந்து இது வந்து நாங்கள் ஒரு ஆங்கரை யூஸ் பண்ணிக்கிட்டோங்க. இங்கே வந்து துணி மாட்டுறதுலாம் சரி, ஃபைல்ஸு, துணி மாற்றமோ இல்லையோ, இந்த கவருங்கெல்லாம் 100% இங்கே இருக்கும். இது எப்போதுலேருந்து இருக்குங்க. தாத்தா பாட்டியை சொல்லவே இருந்தது. நான் பாட்டியை பார்க்கல, தாத்தாவை தான் பார்த்துருக்குறேன். ஸோ தாத்தா இருக்க சொல்லவே இங்கே ஃபுல்லாகவே இந்த ஸ்டஃப் இங்கே இருக்கும். அண்ட் தென் வந்து இந்த இடத்துல வந்து இந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து பேப்பருங்க, அப்படியே உழுது பாருங்க ஃபுல்லாகவே. இது எப்போது பார்த்தீங்கன்னா டேட்டே இல்லை, ரொம்ப பழசுங்க. டேட் இருக்கா பார்க்குறேன் எங்காவது. எங்கள் தாத்தா வந்து இந்த பில்லெல்லாம் வந்து இந்த மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வரும் இல்லையா, அந்த பில்லெல்லாம் வந்து பின் பண்ணி வச்சுருப்பார் இங்கே. ஸோ இந்த வந்து ஏதாவது ஃபால்ட்டுனா இந்த பின் எடுத்து இந்த பின் வந்து சொருவி இருப்பார், அதுலேருந்து கண்டுபிடிப்பார் ஏதாவது இதுனா. அண்ட் தென் வந்து இதுதான் ஹாலோட லிவிங்கு ஏரியா. இங்கே தான் இங்கே வந்து சப்போஸ் வந்து இங்கே வந்து நான் படுப்பேன், இந்த இடத்துல வந்து எங்கள் அக்கா படுப்பா, இது அம்மா, அப்பா, சித்தி, குட்டியில் நடுவில் குட்டி பையன், என்னோட தம்பி அவன். இப்போது நீங்கள் ஹால் பார்த்துட்டீங்க, கிச்சன் ரூம் பார்த்துட்டீங்க, வராண்டா ஏரியா பார்த்துட்டீங்க. இப்போ வந்து இந்த வீட்டுக்கு ஒரு ரூம் ஒன்று இருக்குது, அந்த ரூமை காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய மெமரிஸ் வந்து இந்த பழைய வீட்டில் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். லைக் வந்து இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி ரெண்ட்டுக்கு விடலாம், அந்த ஒரு பிளான் இருக்குது. பட் வந்து நாங்கள் ஏன் விடலன்னா, இது தாத்தாவோட பாட்டியோட வாழ்ந்த வீடு. ஸோ வந்து எங்கள்கிட்ட மனசு வரல. இதுதாங்க இந்த ரூமோட கதவு. இந்த இதெல்லாம் பார்த்தீங்களா, இப்படி வந்துட்டு பாருங்கள். இது ஃபுல்லாக சுண்ணாம்புல எங்கள் தாத்தா சொல்ல அடிச்சது இது. ஸோ அப்படியே இருக்கு பாருங்கள். இது வந்து காலிங் பெல்லுங்க. இது வந்து காலிங் பெல்லோட சவுண்ட் வரும். இந்த காலிங் பார்த்தீங்கன்னா கேங்கி சவுண்ட் வரும். இதுதான் வந்து இந்த வீட்டுக்கோட ரூம்.
ஸோ ரூம்குள்ளே போகிறேன் பாருங்கள். இங்கேயும் நாங்கள் பட்டுன்னு தாங்க இருந்தோம், இங்கேயும் படுப்போம். நான் வந்து எப்பயாவது ரொம்ப இதுனா இங்கே வந்து பத்துப்போம். என்ன ஆகும்னா மழை காலத்தில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒளியும், இங்கே ஃபுல்லாகவே வந்து கேப்பாக இருக்கும். இந்த ரீப்பரில் ஃபுல்லாக வந்து கேப்பாக இருக்கும். அங்கேருந்து என்ன ஆகும்னா தண்ணி விழுவும் டப்புன்னு. அதனால் என்ன பண்ணுவோம்னா இங்கே 2 பேர் பத்துப்பாங்க, மிச்சம் வந்து ஒரு 3 பேர் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி பத்துப்போம். ஸோ வந்து இதுதான் வந்து இந்த பெட் சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் பெட்டு. நாங்கள் போட்டு இங்கே படுப்போம், இங்கே 2 பேர் இங்கே படுப்போம். அண்ட் தென் வந்து இது என் குட்டி பையன் வந்து வீட்டில் வச்ச தம்பி வந்து ஆடின ஊஞ்சலுங்க, அவங்க சின்ன வயசுல வாங்கின ஊஞ்சல். ஸோ இதுவும் செல்ஃபி. அதை எங்கேயும் வந்து நிறைய ஸ்டஃப் வச்சுருக்காங்க, அதில் இங்கே பழைய சாமானுங்க, பழைய இரும்புங்க, அந்த ஃபுல்லாக இங்கே வச்சுக்கிறாங்க. இங்கே ஒரு ஃபேனுங்க, பார்த்தீங்களா ஓட்டை உங்களுக்கு தெரியுதுங்களா, இங்கே கூட ஒழுவோம் தண்ணி, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தூங்கணும். இது வந்து துணிமணிங்க எல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. இதுவும் ஏதோ சேர் தான், இதுவும் பழைய சேர் தான். ஸோ இங்கேயும் ஸ்டஃப் ஐட்டம்ஸ் தான், லைக் வந்து ஃபைல்ஸ் ஏதாவது வந்து எல்லாமே இங்கே இருக்கும். தாத்தாவும் எடுத்து வச்சுருப்பாரு. இதுவும் அங்கே பழைய காலத்து வுட்டு நான் ஃபஸ்ட் சொன்னேன் இல்லையா. ஸோ இதுவும் பழைய காலத்து வுட்டு. சப்போஸ் இந்த ஃபேன் வேலை செய்யாது, லைட்டாக சுத்தம், லைக் வந்து இந்த ஃபேனில் வந்து காற்றே வராது. அதனால இங்கே என்ன பண்ணுவோன்னா இந்த ஃபேன் எடுத்து இங்கே ஃப்ளக்கு சொருவி இந்த இடத்துல இங்கே வச்சுப்போம். இங்கே வச்சுக்கின்னு நாங்கள் ஜாலியாக பார்த்துப்போம். ஆனால் செம்ம இதுவாக இருக்குங்க, லைக் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப குளிராக இருக்கும். வெயில் வந்தாலும் சரி, மழை இருந்தாலும் சரி. மழை வந்தால் இன்னும் சில்லுன்னு இருக்கும். இது வந்து பீரோங்க, இங்கே பீரோ இது பாருங்கள், பழைய காலத்து பீரோ பாருங்கள். எங்கள் அத்தை வந்து இந்த ஏர் கூலர் கொடுத்தாங்க. ஸோ வந்து அது பிளர் ஆயிடுச்சு லைட்டாக, இப்போ காமிக்கிறேன். எங்கள் அத்தை வந்து இந்த ஏர் கூலர் கொடுத்தாங்க. இந்த பழைய காலத்து பெட்டி இது எங்கள் பாட்டியோட பெட்டி. இதுவும் பழைய காலத்து பெட்டிங்க பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து பழைய காலத்து ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். நீங்கள் பாருங்க, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஞாபகம் வரும், இந்த பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடு இது. தென் எல்லாமே பழைய காலத்து விட்டுங்க. ஸோ இங்கே ஒரு பெட்டி இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு பெட்டி. ஸோ இங்கே ஒரு பெட்டி, இது சூட்கேஸு, இதுவும் பழைய காலத்து சூட்கேஸு, இதுவும் பழைய காலத்து பெட்டி. ஸோ இப்படி இருக்குது பாருங்களேன், ஃபுல்லாக இங்கே வந்தாலே ஞாபகம் தான் வருது, பழைய ஞாபகம்லாம் இங்கே வருது. ஸோ இப்போ வந்து இந்த கதவை மூடிடுறேன். சின்னதாக குட்டியாக மெமரிஸ் உள்ள நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ண வீடு இது. வி ஹேவிங் லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் இன் திஸ் பர்டிகுலர் ஹவுஸ். என்ன ஏன் இதை சொல்கிறேன்னா, அது எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லோரும் வந்து ஒரு சேர்த்து வச்சு ஃபினான்ஷியலாக வந்து எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு அந்த இடத்துல வந்து புது வீடு கட்டினாங்க. எனக்கு இங்கே என்னென்ன மெமரிஸ் இருக்குன்னா சொல்லவே முடியாத அளவுக்குனா நிறைய இருக்குது. அதுக்கு வந்து என்னென்னா, இங்கே தான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சின்னதாக ஒரு யூடியூப் ஒன்று போட்டேன். ஸோ வந்து இந்த இடத்துல உட்காந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். அந்த சேனலில் எங்கே இருக்குது எங்கே போச்சுன்னு கூட தெரியல, ஐடியா மறந்துட்டேன். இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சின்னதாக ஒரு வீடியோ வந்து யூடியூப்பில் போட்டது. தென் வந்து இங்கே ஃபுல்லாக நாங்கள் படிப்போம். என்னோடய ஸ்டடி ஏரியா வந்து இங்கே தான் இருக்கும், இங்கே தான் நான் படிப்பேன், இங்கே தான் ஏதோ இந்த இடத்துல சாப்பிடுவேன். அது வந்து இந்த இடத்துல வந்து பெஞ்சு மாதிரி ஒன்றுது, பெரிய பெஞ்ச் இருக்கும். அந்த பெஞ்சில் தான் வந்து தாத்தா எங்கள் மாமாலாம் உட்காந்து அந்த பெஞ்ச் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அட் கரண்ட்லி அந்த பெஞ்ச் இல்லை. ஸோ வந்து அந்த வெளியே ஒன்று வச்சுருக்குறாங்க. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், இந்த வீட்டில் வந்து பாத்ரூம் ஏரியா எப்படி இருக்கும் பாருங்களேன். நாங்கள் இங்கே தான் குளிப்போம், இங்கே தான் ப்ரஷ் பண்ணுவோம். ஸோ இந்த பாத்ரூமில் வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்டோரியே இருக்குங்க அந்த பாத்ரூம் நான் சொல்கிறேன். ஸோ வந்து இதுதான் பாத்ரூம். ஸோ கபாலி ரஜினிகாந்த் வாழ்த்துக்கள். ஸோ அந்த ரஜா அப்போ வந்து கபாலி படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ வந்து இந்த ஸ்டிக்கர்லாம் எங்களுக்கு வச்சுது. ஸோ அவங்க வச்சுக்கிட்டோம். ஓகே கிளம்பிட்டேன். ஸோ இதுதான் எங்களோட பாத்ரூமுங்க. இந்த பாத்ரூமில் நிறைய மெமரிஸே க்ரியேட் ஆச்சு எங்களுக்கு. என்னென்னா, ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக இதுவும் ரீப்பருங்க தான். பாத்ரூம் வந்து எங்கே கீழே விழுந்துடும், ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுங்க, கீழே விழுற மாதிரி இருந்தது. அதனால் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து ஷீட்டு போட்டோம். ஆனால் சம்மானதுங்க, இந்த ஷீட்டில் வந்து சம்மானலாம் இருக்கும். ஸோ பாருங்க, இது வந்து சின்னதாக வந்து இது காத்துறதுக்கு. இங்கே வந்து பாத்ரூமோட ஸ்டஃப்புங்க, லைக் வந்து ஷாம்பூஸு சோப்ஸ் அங்கே வச்சுப்போம். இதில் நாங்கள் தண்ணி போட்டுன்னு சுடு தண்ணி வந்து இதில் போட்டு இந்த கல் மேலே உட்காந்துக்கணும். கல் மேலே பார்த்தீங்கன்னா குளிக்கணும். தென் வந்து இதுவும் வந்து கண்ணாடி, அந்த காலத்தில் கண்ணாடி. இது வந்து கிரீசருங்க, இங்கே போட்டால் தண்ணி வரும்.
ஸோ வந்து இது வந்து ஹாட் வாட்டர் இருக்குது, இது வந்து நார்மல் வாட்டர் இருக்குது, இது வந்து ஹாட் வாட்டர் இருக்குது. இது வந்து எங்கே மங்கூஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபுல்லாக காவா இந்த பெருச்சாலியெல்லாம் வந்துடும். அதனால தான் வந்து டெய்லி நைட்டில் வந்து மூடி வைக்கணும். இல்லைன்னா அந்த பெருச்சாலியை வந்து ஃபுல்லாகவே நோண்டி வந்து உள்ளெல்லாம் ஹாலில் வந்து ரொம்ப சத்தம் வைக்கும். அதனால தான் வந்து இந்த கல் எடுத்து வைக்கிறது. ஸோ பாருங்கள் பள்ளி ஓடுது. இந்த பாத்ரூமில் பாருங்கள் இவ்வளோ பழைய பாத்ரூம் பாருங்கள். இது வந்து இதுவும் தண்ணி போட்டு சுடு தண்ணி குடிப்போம். இங்கே வந்து துணி மாட்டேன். ஃபர்ஸ்ட் இது இல்லை, இப்போ ரீசெண்டாக அவங்க ஒரு மாட்டு வந்தது தான், ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கும் மாட்டி. இங்கே தான் வந்து துணி வந்து வச்சுப்போம். பாருங்க இது ஃபுல்லாக பேக் சைடு. இங்கே தான் எங்கள் அம்மா வந்து சாமான் கழுவாங்க. இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல உட்காந்துப்பாங்க, இந்த இடத்துல உட்காந்துட்டு சாமான் கழுவாங்க. மழை வந்துச்சு தாங்க, மழை வந்தால் ரொம்ப மோசம். இப்போது நான் அந்த பாத்ரூம் காமிச்சேன் இல்லையா, அந்த பாத்ரூமில் நாங்கள் வந்து கஷ்டப்படாத இதுவே இல்லை. எப்படின்னா அப்போது வர்தா புயல் அப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஃப்ளட்டுன்னு. அப்போது இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணி ஒளிவி வந்து அந்த பின் பக்கமாக இருந்து எங்களுக்கு ஃபுல்லாகவே பாத்ரூம் வழியாக ஃபுல்லாக தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து அங்கே நாங்கள் குளிக்க முடியல, ப்ரஷ் பண்ண முடியல. அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே தண்ணி அப்படியே தேங்கி நிற்கும். இந்த ரோடு மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாக இவ்வளோ முட்டி அளவுக்கு தேங்கி நிற்கும். இங்கெல்லாம் வந்து தண்ணி வச்சுக்கின்னு இந்த ப்ரஷ் பண்ணுவோம், எல்லாமே இங்கே பண்ணுவோம். குளிக்க தான் முடியாது, ஃபுல்லாகவே தண்ணி முட்டி அளவுக்கு தண்ணி வந்துடுங்க. மழை வந்தால் தான் கஷ்டம், முட்டி அளவுக்கு தண்ணி வந்து அப்படியே நிற்கும். அந்த தென் வந்து மழை வந்தால் என்ன பண்ணுவோன்னா வெளியே காயப்படுற துணி வந்து இங்கே காயப்படுவோம். இங்கே காய போட்டு, ஏன்னா ஸ்கூலுக்கு போகணும் சீக்கிரமாக ஆறணும்னு சொல்லிட்டு ஃபேனுக்கு கீழே வந்து எங்கள் அம்மா வந்து அந்த துணியை வந்து ஆற போடுவாங்க. இந்த டோரு தாங்க இந்த வீட்டோட மெயின் கேட்டை சொல்லலாம். எப்படி இருக்கு பாருங்க, எல்லாம் பழைய காலத்தோட இது மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாகவே. வெளியே நீங்கள் அதை பார்க்குறீங்க இல்லையா உட்கார்ற மாதிரி, அது என்னன்னா ஈவினிங் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோன்னா காஃபி இருந்தாலும் சரி, டீ இருந்தாலும் சரி இங்கே தான் குடிப்போம். ஸோ அங்கே வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா திண்ணம், அங்கே ஒரு திண்ணம் இருக்குது, இங்கே ஒரு திண்ணம் இருக்குது. அங்கெல்லாம் உட்காந்து ஃபுல்லாகவே நாங்கள் குடிக்கிறது, பேசுறது, கேங்காக உட்காந்து பேசுறது. ஸோ இது 2 இருக்கும், கேங்காக உட்காந்து பேசுறது ஃபுல்லாக இங்கே தான். ஸோ வந்து இங்கேயும் உட்காருவோம், இங்கே உட்காந்து இங்கே ஃபுல்லாக நான் இங்கே சொன்னேன் இல்லையா கிரவுண்ட் மாதிரி இருந்தால் அந்த கிரவுண்டு, இங்கே தான் வந்து கிரிக்கெட் விளையாடுவோம் நாங்கள் ஃபுல்லாகவே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீட்டில் அவ்வளோ மெமரிஸ் நாங்கள் விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போனோம். பிகாஸ் ஆஃப் ஏன்னா இந்த வீட்டில் வந்து ரொம்ப தண்ணி ஒழுகுது. இதுக்கு மேலே வந்து ஸ்டடி பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனோம். நிறைய மெமரிஸ் விட்டு தான் அங்கே வீட்டுக்கு நாங்கள் இருக்கிறோம். ஆனால் வந்து இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் வந்து அங்கே வீட்டில் இருக்கா கேட்டிங்கன்னா நான் இல்லை தான் சொல்லுவேன். ஏன்னா நான் என்னென்ன இங்கே மிஸ் பண்ணுறேன்னா ஒரு நல்லா காற்று மிஸ் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ரொம்ப கம்ப்ரஸ்டான ஏரியா, ரொம்ப சுருக்கமாக இருக்கும். லைக் வந்து அம்மா அப்பா எல்லாரும் வந்து ஒன்றா வந்து எப்படி சொல்கிறது இப்படி இருப்போம். அந்த வீட்டுக்கு போயிட்டு பிறகு எல்லாரும் வந்து பெரிய ஹால் இல்லையா, எல்லாரும் வந்து என்ன பண்ணிட்டோம்னா ஒரு மூலைக்காக போயிட்டோம், 2 பெட்ரூமு. ஸோ வந்து இன்னும் ஒருத்தரும் வந்து ஒரு கார்னரில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அது மிஸ் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து ஒன்றா சாப்பிட்றது, அந்த வீட்டில் போயிட்டு சாப்பிடுவோம். ஆனால் வந்து இங்கே சாப்பிட்ற மாதிரி ஃபீல் வந்து அந்த வீட்டில் இருக்கா சொன்னீங்கன்னா இல்லை தான் சொல்லுவேன். ஆல்வேஸ் வந்து ஓல்டு மெமரிஸ் ஆர் கோல்டு மெமரிஸ். இங்கே தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சாங்க. நான் கிரவுண்ட் வெளியே இந்த கிரவுண்ட் மேலே காமிச்சேன் இல்லையா, அங்கே தான் வந்து இங்கே அங்கிளோட பசங்கள்லாம் வந்து கிரிக்கெட் விளையாடுவோம். இன்னொன்று அந்த டைமே வந்து ஒரு கொரோனா டைம்லலாம் ஒரு செம்ம டைமுங்க, எல்லோரும் ஒன்றா இருந்தோம். இந்த குட்டி வீட்டில் வந்து அவ்வளோ மெமரிஸு. தாத்தாலாம் எதுக்கு சொல்ல, ஒன்றா கரெக்டாக 8 o'clockலாம் சாப்பிட்ருவோங்க. 8 o'clock சாப்பிட்டு 9:30க்கெலாம் தூங்கிடுவோம். ஆனால் அந்த புது வீட்டில் போயிட்டு 9:30 தான் சாப்பிட்றோம், 12-1 ஆகுது தூங்குறதுக்கு. ஸோ எல்லாமே வந்து எல்லாமே வந்து ஒரு அன்ஃபர்கட்டபிளான ஒரு மெமரிஸ் தான் நாங்கள் வந்து இந்த வீட்டில் வந்து விட்டு அந்த வீட்டுக்கு போனது. இந்த என்ன இருக்குது, நான் வந்து எங்கள் அம்மாவோட அம்மாவை பார்க்கல, எங்கள் அம்மாவோட அப்பாவை பார்த்துக்கிறேன். அவரும் வந்து ரீசெண்டாக 2017 தான் வந்து காலமானார். அண்ட் தென் வந்து இந்த வீட்டில் இருக்க சொல்ல, இந்த வீட்டில் வந்து நிறைய அன்பும் இருக்குது, நிறைய ஃபைட்ஸும் இருக்குது. ஏன்னா சண்டை இல்லாத வீடே இல்லை, அதனால தான் சொல்கிறேன். எல்லாருக்கும் தான் ஒரு வாசக்காலுக்கும் ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு வாசக்காலுக்கும் ஒரு பிரச்சனை. ஸோ அந்த வாசக்காலுக்கு போனோம், அங்கேயும் பிரச்சனை தான்.
தென் வந்து ஓகே, இவ்வளோதாங்க இந்த சிம்பிளான ஒரு எங்கள் சின்ன ஹோம் டூரு. இந்த நீங்களும் வந்து ஒரு பழைய வீடு விட்டு புது வீட்டுக்கு போய் எவ்வளோ நீங்கள் அந்த பழைய வீடை மிஸ் பண்ணுறீங்களோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.